பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறப்ப அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு இருக்கே, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்கும்படி வராம இந்த உலகத்தை ரட்சிக்கத்தான் வந்தேங்கிறாரு. சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசிட்டு அவளுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள்லாம் இயேசு சொன்ன உடனே அப்படியே குடத்தை போட்டுட்டு அவன் ஊருக்குள்ள போய் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தெல்லாம் ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவர் மேசியாவோ அவர் தீர்க்கதரிசியா வந்து பாருங்க அப்படிங்கிறப்ப சமாரியா பட்டணத்துல இருந்த எல்லா ஜனங்களும் இயேசுகிட்ட வர்றாங்க. அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணுகிறார், அவர்களோடு பேசுகிறார், அற்புதங்கள் நடக்கிறது. அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க சமாரிய ஸ்திரியை பார்த்து, நீ சொன்னதுனால் மாத்திரம் கிடையாது, அவர் பேசின காரியத்தையும் அவரால் நடந்த அற்புதங்களையும் நாங்கள் கண்டு மெய்யாகவே வருகிறவராகிய உலக இரட்சகர் இவர்தான் என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். அப்ப ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியினால இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்துட்டு மறுதளித்து போகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பெற்று வேதத்தை வாசித்து அபிஷேகத்துல நிறைந்து அந்த சந்தோஷம், பரலோக சந்தோஷத்தை இங்கேயே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற நம்ம தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றவர்களா இருக்க வேண்டும். பின்மாற்றத்துல போகக்கூடாது. மறுதளித்து போனோம்னா அந்த நித்திய ஆக்கினைக்குள்ளாக போய் விடுவோம். அந்த நரகத்துக்கு சாத்தானோட சேர்ந்து அங்க போன்னு சொல்லிடுவாரு. இப்ப இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அப்ப பலனற்றவர்களா, அக்கிரமக்காரரா, பாவிகளா, துரோகிகளா இருந்த நம்மளை நமக்குள்ள கிருபையை கொடுத்து அவர் தயவு பாராட்டி அவரே நமக்குள்ள விசுவாசத்தை கொடுத்து விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி நம்மளை இப்படி வந்து ரட்சித்து இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒண்ணுக்காக வந்து பின்னிட்டு போயிடக்கூடாது. இப்ப லோத்தோடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவா ஆசீர்வதித்தார். ஆபிரகாமோட இருந்ததுனால அவனுக்கு ஆடு மாடுகள் மிகுதியா இருந்தது. அவன் போய் சோதம் குமாரா பட்டணத்துல குடியிருந்தான். அந்த ஜனங்கள் மகா பாவிகள். அவனை பத்தி புதிய ஏற்பாட்டுல பேதுரு நிருபத்துல சொல்றாரு. ஏன்னா அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு நாள்தோறும் தன் இருதயத்துல வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அப்படித்தான் இருக்காங்க. பாவிகளா இருக்காங்க, அக்கிரமக்காரங்களா இருக்காங்க, துரோகிகளா இருக்கிறாங்க, பொய் சொல்றவங்களா இருக்காங்க, தவறான பாவ வழியில போறவங்களா இருக்காங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா அவங்க வழியில நம்ம போய்விடக்கூடாது.